ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம். சூப்பராக அருமையாக இருக்குங்க. எப்போது ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம சத்தாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளாக வெறும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சிகப்பு அவலில் செய்கிறப்ப சுவையும் மனமும் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 5 பாதாம், 5 முந்திரி, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாமல் லைட்டாக இது மாதிரி கோஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பிட பார்த்து நல்லா சுவையாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அவலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நார்மலாக நம்ம புட்டு மாவு கலப்போம்ல, அதே பதம்தான். இது மாதிரி நல்லா உதிரியாக கலந்து விடுங்க. அதிகம் தண்ணீர் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து கலந்திங்கனாலே இது மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும், உருண்டைகள் இல்லாமல். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை முந்திரி பொடியை சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா இடம் பரவற மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. 1 கப் அவல் எடுத்தோம், அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும். நல்ல ஒரு திக்காக கொதித்து வரணுங்க. இது மாதிரி நல்லா நுரைக்க கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம கலந்து வச்ச மிக்சிங்கை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்து விடுங்க. இனிப்பு பூரா நல்லா அதில் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கங்க. நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இது மாதிரி குழி கரண்டியில் முந்திரி பருப்பு ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக தேங்காய் கூட துருவி அடியில் வச்சுட்டு இது மாதிரி எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி இதை அப்படியே எடுத்து இட்லி பிளேட்டில் குழிகளில் வரிசலாக அடிக்கிடுங்க. பார்க்கவும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி 2 பிளேட்லேயுமே அடிக்கிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். அதிக நேரம் தேவையில்லைங்க. இப்போ சரியாக ஒரு 3 நிமிஷம் ஆனதும் திறக்கிறேன். நல்ல கமகமன் மணக்க சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. இதை அப்படியே எடுத்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். நீண்ட நேரத்துக்கு சாஃப்டாக மெத்துன்னு அருமையாக இருக்கும். அப்படியே சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு மாலை நேர சிற்றுண்டியாகவும் தரலாம். காலை நேர ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. அதிக நேரம் எடுக்காது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.